Hello friends, welcome to Gomati's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அது ஒரு சிம்பிள் சாம்பார் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற சாம்பார்ல பாத்தீங்கன்னா மாங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செஞ்சிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்க நிறைய குழம்பு வகைகள் போடுறீங்க, ஆனா ஒரு சிம்பிளா ஒரு சாம்பார் எப்படி செய்யறதுங்கிறது நீங்க போடலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ரெசிபி. இந்த சாம்பாரோட நீங்க எந்த ஒரு வறுவல், பொரியல் அப்படி இல்லைன்னா வத்தல், வடகம், சிப்ஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதனால் 2-3 தடவை கழுவி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவினதுக்கு அப்புறமா 1/2 கப்பு பருப்புக்கு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கலந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 3லேருந்து 4 விசில் வச்சிங்க அப்படின்னா பருப்பு நல்லா குழைவாக வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு 4 விசில் வச்சுருந்தேன், நல்லா வெந்துருச்சு. இதை மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். சில பேருக்கு பருப்பு இருந்தால் பிடிக்கும், எங்களுக்கு நல்லா குழைவாக சாம்பார் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நல்லா விஸ்கு வச்சு இந்த மாதிரி சிலுப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு கடைஞ்சாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு சாம்பார் செய்யலாம். சாம்பார் செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு, வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இப்போ நல்லா இந்தளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறமா அந்த பல்லாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 2 பச்சை மிளகாவை கீறி விட்டு போட்டு நல்லா இதை வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க, செவக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் தக்காளி சின்ன சைஸாக இருந்தால் 2, நல்லா பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். நறுக்கினது 1 கப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதக்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் இப்போ போட்டுக்கோங்க. பிறகு நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவு நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த சமயத்தில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்கக்கூடிய காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா 1 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், ஒரே 1 கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட்டை ரொம்ப சின்னதாக நறுக்காமல் வட்டமாக நறுக்கிக்கோங்க. சாம்பாரை பொறுத்த வரைக்கும் ஒரே காயை போட்டு சாம்பார் வைக்கிறத விட இந்த மாதிரி 2-3 காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலாவிலே பிரட்டி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டு வதக்கிக்கோங்க. இதுவே கட்டி பெருங்காயம்னா நீங்கள் தாளிக்கிறப்பே போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த சமயத்தில் இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி போட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்ல மிதமான தீயில் பரட்டி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் 4 கப்பு வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ கலந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற சாமான்கள்லாம் சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ திரும்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மூடி வச்சு ஒரு மிதமான தீயில் காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள் போட்டு இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலைங்க. பட் இதில் கொஞ்சம் மாங்காய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னத்துள்ள மாங்காய், அதாவது 4 பீஸ் மட்டும் சேர்க்குறேன். மாங்காயை முன்னாடியே போட்டு வதக்கி வேக வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதனால் இப்போ கொதிக்கிறப்ப நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 9லேருந்து 10 நிமிஷம் ஆகும் நம்ம காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு. கொஞ்சம் கம்மியான தீயிலே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா தான் சாம்பார் உங்களுக்கு சீக்கிரம் வத்தாமல் காய்கறிகளும் நமக்கு பக்குவமாக வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், கத்திரிக்காயெலாம் வெந்துருச்சா அப்படின்ட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி நல்லா வெந்துருச்சு.
அதனால் இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்ச தண்ணியோட அளவு ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப்பு சேர்த்துருக்குறேன். மாங்காயும் சேர்த்துருக்குறோம். மாங்காய் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சது சேர்த்துக்கோங்க. சாம்பார்னாலே கொஞ்சமாக வெல்லம் போடுறப்ப அந்த சுவை வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் இனிக்காது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ புளி ஊற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா காய்கறிகள் வெந்ததுக்கு அப்புறமா தான் ஊற்றணும். வேகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டிங்கன்னா சில சமயம் காய்கறிகள் வேகாது. புளித்தண்ணி கொதித்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விடுங்க. இப்போ இதை கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இதில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா குழைய அடைச்சி வச்சுருக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம், பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வச்சுருந்த தண்ணியோட அளவு கம்மியாக போய் ரொம்ப சாம்பார் கெட்டியாகிடுச்சு அப்படின்னா நல்லா தளன்னு கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பருப்பு புளி எல்லாமே சேர்ந்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில கொதிக்க விடுங்க. இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிமிஷமாகவே நல்லா திறந்தே வச்சு கொதிக்க வச்சுருந்தேங்க. பருப்பு காய்கறிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்ம சிம்பிளான சாம்பார், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இறுக்கமாயிடும், கெட்டியாயிடும். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சாம்பாரை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.